அனைவருக்கும் வணக்கம் மற்றும் சர்வதேச மகளிர் தின வாழ்த்துக்கள். மகளிர் தினம் என்பது பெண்ணுரிமையை நிலைநாட்டுவதும் பாதுகாப்பதுமேயாகும். பெண்களின் சாதனைகள் முழுமையாக அங்கீகரிக்கப்பட வேண்டும், அனைவராலும் மதிக்கப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தும் வகையில் 1975ஆம் ஆண்டு மார்ச் 8ஆம் தேதியை உலக மகளிர் தினமாக ஐநா அங்கீகரித்தது. பெண்ணடிமை தனத்துக்கு முற்றுப்புள்ளி வைத்த நாளாக மலர்ந்த தினம் மார்ச் 8. இது கொண்டாட அல்ல, மகளிருக்கான அடிப்படை உரிமை. அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்கு என்ற நிலை மாறி வீட்டுக்குள்ளே முடங்கி கிடந்த பெண்கள் இன்றைய காலகட்டத்தில் வானில் பறக்கிறார்கள். இன்று பெண்கள் தடம் பதிக்காத சாதிக்காத துறையே இல்லை என கூறும் அளவிற்கு மகளிர் முன்னேற்றம் அபார வளர்ச்சியை எட்டியுள்ளது என்பதே உண்மை. இத்தகைய சிறப்பு வாய்ந்த இந்நாளில் நமது சேனலில் மனம் கவர்ந்த பெண் ஆளுமைகள் என்ற தலைப்பில் சிலர் தனது கருத்துக்களை பதிவிட்டுள்ளனர். மிஸ் தேசிகா பிரபாகர் அண்ட் மிஸ்டர் ஜி கண்ணன் அவர்களுக்கு நன்றிகள், வாழ்த்துக்கள். அனைவரும் இப்பதிவை கேட்போம், பெண்மையை போற்றுவோம். நன்றி, வணக்கம். வணக்கம், என் பேர் தேசிகா பிரபாகர். ஸோ ஐ ரன் அ கம்பெனி கால் வீரா குரூப். இங்கே நாங்கள் வந்து எனி ஃபார்ம் ஆஃப் வேஸ்ட்டை எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணுற மிஷின்ஸ் பண்ணுறோம். ஸோ பேசிக்லி சஸ்டெயினபிள் மிஷினரி, நம்ம என்விரான்மெண்ட் ஃப்ரெண்ட்லியான ஒரு டெக்னாலஜியை உருவாக்கணுன்றது தான் அல்டிமேட் கோல். ஸோ இதை தாண்டி மோர் தேன் த பிஸ்னஸ், வாட் ஐ ஆம் பேஷனேட் அபவுட் இஸ் தி NGO that I have recently started, where we support entrepreneurship mainly for women. So in the International Women's Day, the theme is actually invest in women. And the whole NGO was started from ஒரு incident that happened to me personally. As I was invited as a judge in one of the colleges, அங்கே போய் அவங்களோட ஐடியாஸை, ஸ்டூடெண்ட்ஸோட ஐடியாஸை கேட்கறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்ச போது I had a chance to interact with the students as well. And அங்கே ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு 4 பேர் கொண்ட விமன் டீம் நான் வந்து பார்த்தேன். கிட்ட பேசும்போது என்ன தெரிஞ்சதுன்னா, மேம் எல்லாம் ஓகே மேம், பட் ஒரு 5,000 rupees இருந்தால் நான் வந்து இந்த இதை பண்ணியிருப்பேன் மேம், இந்த ப்ராஜெக்டை முடிச்சிருப்பேன் மேம், ஒரு ப்ராடக்ட்டை கொண்டு வந்திருப்பேன் மேம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ when you look at lot of innovations, நம்ம ஒரு ஸ்டேஜில் கொண்டு வந்து நிறுத்தினாலும் அதுக்கு மேலே அந்த ஒரு ஐடியாவோ ப்ராடக்ட்டோ ஒரு கிரவுண்ட் லெவலில் ஒரு கிரவுண்ட் லெவலில் பீப்புளுக்கு போய் ரீச் ஆகுதா? இஸ் இட் ஆக்சுவலி பிகமிங் அ பிஸ்னஸ்? இஸ் இட் ஆக்சுவலி த ட்ரீம் இன் ஆக்ஷன்? அப்படின்னா வந்து இட்ஸ் அ பிக் கொஸ்டின் ஃபார் மெனி பீப்புள். ஸோ நிறைய பேர் இந்த மாதிரி அவங்க டேலண்ட் ஒழிச்சு வச்சுக்கிட்டு இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ணாமலே இருக்கிறாங்க. ஸோ வாட் வி தாட் இஸ், all that you need is actually just passion, and rest should be made available. அதுக்காக தான் we started this NGO where we will provide every single service that you need. ஒரு ஐடியா இருக்கு, ஈவன் ஐடியா இல்லைன்னா கூட you are someone who want to solve some pressing issues, some problemsக்கு contribute பண்ணணும்னு நினைக்கிற ஒரு actionable personality அப்படின்னா in our platform everything available to you, from investors to making your prototype to getting even health support during the whole course of the journey, to helping you to sell the product, to get the base setup. Every single thing will be available in your phone itself, in very very accessible to you. Why I'm talking about this platform is because it will help us create a base to enable every single woman out there, every single passionate soul out there to do what they want to do. So அவங்களுக்கு தேவையானது எல்லாமே ஒரு good intention and all the dedication to do the work, அது மட்டும் இருந்தால் போதும். And to invest in such beautiful women, not only impact the society but also the environment, and also help us build a sustainable planet. So I wish everyone a very very happy International Women's Day. Invest in women and don't miss a chance to take a chance on you. ஸ்ரீ மாத்ரே நமக. இந்த மகளிர் தின நேரத்திலே சிறிதளவு நம் பாரத தேசத்தின் மகளிர் அவர்களுடைய பெருமையை பற்றியும் அவர்களுடைய முக்கியத்துவத்தை பற்றியும் சிறிது நாம் சிந்திப்போம். நம்ம பாரத தேசத்துலேயும் சனாதன தர்மத்திலையும் வேதங்களிலையும் இதிகாசங்களிலும் புராணங்களிலும் தர்மசாஸ்திரத்திலையும் மகளிரோட
பெருமையை பற்றி சாஸ்திர பிரமாணமாக சொல்லப்பட்டிருக்கிறது. இது ஐதீகமாக நம்ம பின்பற்ற வேண்டியது. ஒரு ஒரு இல்லத்திலையும் நம்ம தொடர்பு கொண்டிருக்கும் மகளிர் அவர்களுக்கு நாம் அதிகப்படியான முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்றும் அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. லௌகீகமாக, அதாவது ப்ராக்டிக்கல் வாழ்க்கையில் பார்க்கும்போது முக்கியமாக ஒரு 6 விதமான ஸ்திரீகளை பற்றி சொல்லலாம்னு நான் விருப்பப்படுறேன். முதல்ல நம்ம மதிக்க வேண்டியது நம்மை உருவாக்கிய தாய். யாரால் பிறந்தோம்? நம் தாயாரால் பிறந்தோம். அதிகப்படியான சிரமங்களை மேற்கொண்டு நம்மை சுமந்து பல விதத்திலும் கஷ்டப்பட்டு சரீரத்தாலும் இளைத்து தேகம் மெலிந்து நமக்காக தன்னுடைய வாழ்க்கையை பெருமளவில் தியாகம் செய்து தங்களுடைய சுகபோகங்களை தியாகம் செய்து நம்மை இந்த உலகுக்கு கொண்டு வந்த நமது தாய். இது ஸ்ரீ ஆதிசங்கர் பகவத் பாதாள் மாத்ரு பஞ்சகம்ன்ற ஸ்லோகத்தில் சொல்லியிருக்கார். அது அதோட தமிழாக்கமும் இருக்கிறது. அதையும் நம்ம கேட்டோம்னா அதோட முக்கியத்துவம் நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். அடுத்ததாக நம்ம மதிக்க வேண்டியது யாருக்காக பிறந்தோம்? நம் மனைவி நமக்காக பிறந்து தங்களுடைய குடும்ப வாழ்க்கையை முற்றிலும் துறந்து நமக்காக அவங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொள்கிறார்கள். எல்லாவற்றையும் விட்டுவிட்டு நம்ம குடும்ப சூழ்நிலைக்கு ஏற்பட்டவாறு நம்மளை அட்ஜஸ்ட் செய்து கொண்டு நமக்காக வாழ்கிறார்கள். அவர்களையே நம்ம மதிக்க வேண்டும். அடுத்தது நம்மால் பிறந்தவள் யாருன்னா நம்ம மகள். சில பேருக்கு பெரும்பாக்கியமாக ஒரு மகளுக்கு மேலே 2வது மகளும் பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அத்தனை மகள்களையும் சமமாக முக்கியத்துவம் கொடுத்து வளர்த்து ஆளாக்கி விட வேண்டும். அடுத்தது நம் குடும்பத்திற்காக பிறந்தவள் நம்மளுடைய மருமகள். அவர்களும் அதே மாதிரி எந்த விதத்திலும் நாம் அவர்களை மிக மிக மரியாதையுடன் மதிக்க வேண்டும். அதுதான் மகாபெரிவா சொல்வார், அது மாட்டுப்பெண் இல்லை, நாற்றுப்பெண் அப்படின்னு. நாற்றுப்பெண்ணா ஒரு இடத்துல இருக்கிற நாற்று நம்ம நடும்போது அதை எடுத்து வேறொரு இடத்துல நடும்போது தான் அது பயிராகி நமக்கு சகல விதமான நெல்களையும் கொடுக்கிறது, ஆகாரத்தை கொடுக்கிறது. அதனால் அவங்க நாற்றுப்பெண். அந்த அளவு நம்ம மருமகளை மதிக்க வேண்டும். அடுத்ததாக நம்மோடு பிறந்தவள் நம்மளோட சகோதரிகள். சக உதிரம் அப்படின்னு சொல்லுவாங்க. தாயின் கர்ப்பப்பையில் இருக்கும்போது நம்மளோடைய இருந்தாலோ அல்லது நமக்கு அப்புறம் அவங்க பிறந்தாலோ நமக்கு முன்னாடி பிறந்திருந்தாலோ சக உதிரத்துடன் அவர்கள் பிறப்பதால் அவர்களை நம்ம சகோதரிகள் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்ததாக இது எல்லாத்துக்கும் மேலே நம்ம முக்கியமாக மதிக்க வேண்டியது லௌகீக வாழ்க்கையில் நம்ம அலுவலகத்தில் பணிபுரியும் போது நம்முடன் பணிபுரியும் அனைத்து தோழிகளும் மகளிர்களும் நம்மளுடைய அலுவலகத்தின் வெற்றிக்காகவும் நம்மளுடைய சுய வெற்றிக்காகவும் அவர்கள் பலவிதத்தில் பாடுபட்டு நம்மளுடன் ஒத்துழைத்து வருகிறார்கள். அவர்களையும் நாம் மதிக்க வேண்டும். இந்த அனைத்து விதமான மகளிர்களையும் நம்ம மரியாதையுடன் மதிப்புடன் பாசத்துடனும் நாம் அணுகி நம்மால் இயன்ற அளவு ஆறுதல்களை சொல்லாலோ செயலாலோ மனதாலோ வாக்காலோ அவர்களுக்கு அளிக்க வேண்டும் என்றும் அவர்களுடைய முன்னேற்றத்திற்காக நாம் நித்தியப்படி செய்யும் பூஜையில் பிரார்த்தித்து கொள்ள வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்கிறேன். அனைவரையும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். ஸ்ரீ மாத்ரே நமக.